வீடியோ இல்லை ஆனா நீங்க இங்கே போயிட்டு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சா நான் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீங்க ஆள் இல்லைன்னு நிப்பாட்டிட்டேன். ஆமா நீ மீன் வச்சு பாருங்க. திரும்ப ஆளை காணா, 2 பேருமே காணா. என்னக்கா நாளைக்கு வரும் சொல்லு. ஏய் அங்கெல்லாம் காலியாகாது. மீன் எல்லாம் பயங்கர ரெடி இன்னைக்கு. ரவுண்ட் ரவுண்டா போடுவா. இப்படி குறுக்கப்படுவா இப்படியா? வருஷத்துல வெட்டுற மீன் 2 நிமிஷம் ஆகி. ஓகே கவர் பண்ணிங்க. 4 நிமிஷம் ஆயிடுச்சா? நல்ல இஷ்யூ பண்ணிடுறேன். இப்போ சாப்பிட்டு எட்டு இப்போ பிடிச்சிக்கோ. போடலையா அப்போ நான் இங்கே வரேன் முடியலண்ணா. 7 மணிலாம் உள்ள போயிடுவோம். ஏய் டேய் நீ என்னடா ஒரு தலை 5 கிலோ தானே. 2 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ 3 கிலோ அப்படி சைஸ் வரும். அதுக்கு மேலே வராது. 5 கிலோவா? 5 கிலோ வரும்ன்றாமா ஒரு மீன் தலை. ஒரு கடை அவர் போட அடிப்பா. என்னடா இங்க கேட்காது அங்க கேட்க போறாங்க. ஏடா ஏய் கொடுக்க மாட்டாங்க. விலை அதிகம் அங்கேயே. அவருக்கு தான் இந்த விலை அதிகம். அவருக்கு அந்த வஞ்சத்தை விலை அதிகம். நம்ம வஞ்சத்தில் போகாது. ஆமாம் இங்கே போய் 2 போட்டிங்கன்னா எல்லாமே 7 கிலோ 8 கிலோ சைஸ் தான். ஆமாம் 7 கிலோ 8 கிலோ 10 கிலோ சைஸு ஸ்லைஸ் போடுது. எத்தனை பேர் போனீங்க? 12 மீன் 14 மீன் எடுத்துருக்கேன். எத்தனை பேர் போனீங்க? நான் ஒன்று தான் வெட்டினேன். தம்பி கைட்டு வெட்டி போனது. ஸ்லைஸ் வேறு ஒரு ரொம்ப டார்ச்சல். ஸ்லைஸ் போடுற மாதிரி கிடையாது. கிலோ கணக்கு அங்கே வியாபாரம் பண்ணுறது ஹோட்டலில். அங்கே அமெரிக்காவில் கால் வச்சு பேக்கிங் பண்ணி 3 பீஸாக பேக் பண்ணி நம்ம பார்த்துருப்பீங்க டிஸ்பிளேவில் இருக்கிற மாதிரி. ஆமாம் ஒரு கவரில் சிக்கனு பீஃபு எல்லாமே அந்த மாதிரி வந்து இது இங்கே மீன் ஃபிஷ் பண்ணி இங்கேருந்து போகுது. அது பக்காவாக 3 பீஸா போட்டு இங்கேயே லாக் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி இங்கேயே முன்னாடியே உனக்கு ஃபோன் பண்ணிடுவோம். இல்லை மீன் நம்ம இப்போ தியகம் ஆடுறாரு சொல்லிட்டாரு. நான் என்ன பார்த்தீங்க கம்பமாக இருந்தேன்னா தியகிழமை ஒவ்வாறு வந்தியமாக ஆடுறேன். கத்தி வைக்கணும். ஏன்னா கத்தி மேக்ஸிமம் கத்தி இல்லை நம்ம ரொம்ப கஷ்டப்படுறது. உங்கள் கத்தி எத்தனை போயிடுவோம்? என் கத்தி அவங்ககிட்ட கத்தி தான் கிடையாது. கத்தியில் ஸ்டீ கட்டி வச்சுருப்பாங்க. நான் சொல்லிட்டேன்ப்பா நீங்கள் போங்க தியகிழமை நான் கத்தி வைக்கிறேன். கத்தி நான் ஸ்டாக் வச்சுருந்தா தான் நீங்கள் மீன் விட முடியும். வச்சுக்கலாம் நான் போதுமா 2 இது குறுக்க போடலாமா? இது இப்படியே போடலாம். இது நல்லா இருக்கும். அது 3 சரி. அலைவா நம்ம இந்த கரண்ட் இருக்குல்ல? அப்படியா? இது போடலாம். ஃபுல்லாக கவர்ல போட்டுது. என்னடா இருக்கு? கொடுங்க உள்ள கொடுங்க. இது
கட்டையை ட்ரில்லிங் போடலான்னு பார்க்குறேன். சுற்றி மாவு போட்டு உள்ள வச்சுக்கணும். போடலாமா? இதுலேயே வைக்கலாமா? கட்ட மாத்திர செய்ய அப்படியே மாற்றி வச்சுருக்கேன். பிரிட்ஜ் மேலே போகிறோம் நறுக்கு இருக்கணும். கட்டுறேன் நம்ம தோசைகள் மாதிரி இந்த மேடுகளெல்லாம் கரைச்சி அந்த மிஷின் இருக்குல்ல, ஆமாம், அந்த மிஷினை போட்டு ஃபுல்லாக தோசை கல் மாதிரி ஆக்கி விட்டுருவேன் தான். எப்படி இருந்தாலும் கட்டையை மாற்ற தான் போகிறோம் சைக்கிக்கு. இது இருவிட்டு போய்டுவாங்க கேட்டா. அவங்க பேக்க வச்சு எனக்கு இப்போ கரெக்டாக ஆகாதுன்னா இன்னும் விட்டு நான் இன்னும் ஸ்பீடாக விட்டுவேன். கத்தி கட்டெலாம் கரெக்டாக இருந்தா வேலைக்காரனுக்கு பொருள் சுத்தமாக இருந்தாலே போதும். வேலைக்காரன் எல்லா வேலைக்காரனும் சுத்தமாக செய்வான். அதுக்கேற்ற பொருள் இல்லைன்னா அந்த வேலை செய்யறதே பொருள் கிடையாது. வேலையிலேருந்து ஒரு கத்தி வாங்கி வெட்டி போகிறேன் பக்கத்தில் இருக்கு. அந்த கத்தி வாட்டத்துக்கு வராது. இந்த மாதிரி தான் எந்த வேலைக்காரங்க அவங்கவுங்க பொருளில் வேலை செய்யறதுதான் வேலை செஞ்சிருவாங்க. ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. இன்னைக்கு மீன் நல்லா விலை போகுது. இன்னைக்கு மீன் விலை தானே விலை தான் இன்னைக்கு. இப்படி ஒரு 200